இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம் 19வது வசனம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், பாதுகாப்புக்காய், காருண்யத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விசையுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. இரவு நேரத்தில் நல்ல சமாதானத்தின் நித்திரையும் ஆண்டவரே, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் மறைப்பொருளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் இருக்கிற புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம் பிடித்து நடத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கும்படிக்கு நீங்கள் அப்பா குடும்பங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. உன்னை ரட்சிக்கும்படிக்கு என்ன சொன்னீங்களேப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ரட்சித்தரலும் சுவாமி. இன்னும் எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்களே இயேசு சுவாமி, ஒரு விசையாய் கர்த்தர் அவர்களெல்லாம் நினைத்தருளுவீராக. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் எனும் குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கும் உடைய செவியனும் மந்தமாகலையே. உம்முடைய வார்த்தையின்படியே முன்னே ரட்சிக்கும்படிக்குன்னு சொன்னீங்களேப்பா. இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரை உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் குடும்பங்களோடு இருந்து குடும்பங்களை காத்து, குடும்பங்களை ரட்சித்து, குடும்பங்களை ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உயர்வினாலும் கீர்த்தினாலும் புகழ்ச்சினாலும் ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.